வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது குடமிளகாய் தக்காளி புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். லஞ்சுக்கு நம்ம செய்ய போகிறது குடைமிளகாய் தக்காளி புளிக்குழம்பு. அதுக்கு நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு இதில் சேர்த்துடலாம். அடுத்து 1 ஸ்பூன் சீரகம், நறுக்கி வச்ச பூண்டு பல், அது கொஞ்சம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கின பெரிய வெங்காயம், 1 குடமிளகாய் நல்லா 2 பக்கமும் நறுக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு போட்டு நல்லா வதக்கிடலாம். நறுக்கின தக்காளி ஒரு 3/4 கப், ஓமம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு, தேங்காய் பூ ஒரு 1/4 கப். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இது நல்லா ஆறுனதும் ஒரு பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடுறேன். அடுப்பில் ஒரு வாணலி வச்சு நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, கார்லிக் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போடுறேன். இது நல்லா சிவக்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 2 டீஸ்பூன் அளவு போட்டு வதக்குறேன். நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, மிளகு, சீரகம், வெங்காயம், தக்காளி, குடமிளகாய், கொஞ்சம் ஓமம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய் எல்லாம் சேர்த்து வதக்கி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து வதக்குறேன். தீ கொஞ்சம் லோ ஃப்ளேமாக வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றலாம். வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க நம்ம யோகாமணி சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கியிருக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து நல்லா சோக் பண்ணி வச்சு ஒரு 2 டம்ளர் தண்ணியில் அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்துட்றேன். குழம்புக்கு தேவையான கல் உப்பு, புளிக்குழம்பு பொடி ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இதுக்கு வேணுங்கிற அளவு வேணும்னா கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போக கொதிச்சிடட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து பரிமாறிடலாம். குழம்பு நமக்கு தேவையான அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. பச்சை வாடை நல்லா போயிடுச்சு. இப்போ ஒரு முக்கியமான ஒரு டிப் ஒன்று சொல்லணும். இது இப்போ அடுப்பை அணைச்சிட்டு ஒரு 2 டீஸ்பூன் பச்சை நல்லெண்ணெய் அது மேலே ஊற்றினா அவ்வளோ நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். புளிக்குழம்புக்கு எப்போவுமே இறக்குறதுக்கு முன்னாடி அடுப்பை அணைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம பரிமாறிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல் நல்ல சத்தான ஒரு குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.